டெல்லியில் இருந்துதான் அனைத்தும் முடிவாகிறது என்பது இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் மூலம் தெரிகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திமுக தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருக்கார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியை உறுதி செய்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நம்மை அழைக்கிறது என்ற இதுல இந்த கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கார். தொடர்ந்து இந்த விரிவான கடிதத்துல திமுகவுடைய சாதனைகள் குறித்து விரிவாக எழுதியிருக்கார். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்க நலத்திட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து துறை வாரியாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் விரிவாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து அதிமுக குறித்து விமர்சனம் செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி குறித்தும் இந்த கடிதத்தில் விமர்சனம் செய்திருக்கார். 2026 தேர்தல் களத்தை தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறேன் என்றும், தமிழ்நாடு வெஸ்ட் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்வதை நிரூபிப்பது போலவே டெல்லியில் இருந்துதான் எல்லா முடிவும் செய்யப்படுகிறது என்றும், எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்காகவா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்காகவா? மாநில உரிமையை காப்பாற்றுவதற்காகவா? சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடை போக்குவதற்காகவா? இல்லவே இல்லை என்றும், தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் அடுப்பு இருந்தால் என்ன, எரியாவிட்டால் எங்களுக்கு என்ன என்ற மனநிலையோடு தான் எதிர்க்கட்சியினர் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும், தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியில் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கையில் தான் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்துள்ள தமிழக மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து அண்ணா நம்மை வீட்டு மறைந்த போது கலைஞர் தன் தோளில் சுமந்து 1971ஆம் ஆண்டு தேர்தலில் மகத்தான வெற்றியுடன் தொடர்ந்து ஆட்சியில் அமர செய்தார் என்றும், அதுபோல உயிர்நிகர் தலைவர் கருணாநிதி நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கை பாதையில் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அமைந்திட 2026 தேர்தல் களத்தில் நிச்சயம் வெல்வோம் என உறுதி கொள்கிறேன் என்றும், அயராது உழைப்பின் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையால் இது தெரிவிக்கிறேன் என்றும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.